ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மொபைல்லே எப்படி ஒரு டாக்குமெண்ட் வேர்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நம்ம எடுத்துக்கிற ஆப் தான் மைக்ரோசாஃப்ட் கோபைலைட். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி இந்த ஆப் வச்சுருக்கேன். உங்களுக்காக ரீசெட் பண்ணிவிட்டு மொத்தமாக காமிக்கிறேன். திரும்ப சைன்இன் பண்ணுறேன். மெயில் ஐடி இல்லைனா ஃபோன் நம்பர் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. கோடு கேட்கும். நம்ம மெயில் ஐடி கொடுத்தோன்னா மெயிலுக்கு, இல்லைனா ஃபோன் நம்பருக்கு அந்த கோட் சென்ட் ஆகும். அந்த கோடை நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சைன்இன் ஆயிடுவோம். ஆல்ரெடி நான் இந்த ஆப் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் க்ரியேட் பண்ணின என்னோடய சில டாக்குமெண்ட்ஸே இங்கே விசிபிள் ஆகுது. நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அங்கே எதுவும் இருக்காது. கிளிக் ஓகே கொடுத்துருங்க. அப்புறம் இப்போ பார்க்கலாம். இது நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஒரு சில டாக்குமெண்ட்ஸ், ஓகேங்களா. இது நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இருக்காது. இப்போ அந்த 3 லைன் மேலே இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதில் க்ரியேட் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது நமக்கு இதுதான் அந்த பேஜ் தான் வரும். இதில் ஸ்கேன் ஆப்ஷன் இருக்குது, எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, டிக்டேட் இருக்குது, டாக்குமெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றையாக பற்றி நம்ம படிக்கலாம். அதில் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வேர்டு, எக்ஸல், பிடிஎஃப், பவர் பாயிண்ட் வரும். அதில் வேர்டை கிளிக் பண்ணிவிட்டு blank டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை நான் எடுக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது, லேட்டராக பார்க்கலாம். blank டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு blank ஸ்பேஸ் வரும். அதில் நம்மளோட டாக்குமெண்ட்டை நம்ம இப்போ டைப் பண்ண போகிறோம், சரிங்களா. டைப் பண்ணுறது இப்போ நான் என்ன டைப் பண்ணுறேன் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் அனிமேஷன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்ட் பண்ணிட்டு நம்ம இப்போ டைப் பண்ணதுக்கப்புறமா நம்ம பேராகிராஃப் டைப் பண்ணிக்கலாம், இல்லை நம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போ நான் டைப்ஸ் ஆஃப் அனிமேஷன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு கீழே நம்பர்ஸ் எப்படி டைப் பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன். நார்மலாக சிம்பிளாக தான் காமிக்கிறேன். நீங்கள் உங்களோட வேர்டை பெருசாக க்ரியேட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இப்போ ஒரு லைனுக்கு கீழே நம்ம வரணுன்னா தெரியும்ல, என்டர் பட்டன் மாதிரி நம்ம கீபேட்லேயே இருக்கும். அந்த ரைட் சைடு கார்னரில் கீழே இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணோன்னா என்டர், நெக்ஸ்ட் லைனில் வரும். அப்புறம் இதில் நம்ம எப்படி ஃபார்மேட்லாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன் அந்த டைப்ஸ் ஆஃப் அனிமேஷன்றதை. அப்புறம் ரைட் சைடில் ஒரு ஆரோ இருக்குது, அதை கிளிக் பண்ணோன்னா நம்ம ஹோம் ஆப்ஷன் வரும். அது கீழேனா போல்ட் பண்ணிக்கலாம், இட்டலிக், அண்டர்லைன், ஸ்ட்ரைக் த்ரோ பண்ணிக்கலாம். அப்புறம் ஹைலைட் ஆப்ஷன் கூட இருக்குது. ஹைலைட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த நம்ம எதை ஹைலைட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம அந்த ஒரு வேர்டு கிட்ட போய் டபுள் கிளிக் பண்ணோன்னாலே அது செலக்ட் ஆயிரும். அப்புறம் அந்த ஹைலைட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு என்ன கலர் சூஸ் பண்ணுறோமோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி அது ஹைலைட் ஆகும். நான் இப்போ டார்க் மோட் போட்டிருக்கிறதுனால கிளியராக தெரில. இன்னொரு கலர் சூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ டார்க் கலர் சூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி கலர் சூஸ் பண்ணும்போது அந்த பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. அதே மாதிரி ஃபாண்ட் கலரையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டைப் பண்ணதுக்கப்புறம் அந்த லெட்டர்ஸோட கலரை சேஞ்ச் பண்ணுறோம். அதுக்காக அது எப்படின்னா அதுவும் அதே மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபாண்ட் கலரை போயிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபாண்ட் கலர் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு தனியாக இப்போ டைப் பண்ணி காமிக்கிறேன். ஆரஞ்ச் அப்படின்றத டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஆரோவை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபாண்ட் கலரை கிளிக் பண்ணி ஒரு கலரை நான் சூஸ் பண்ணுறேன். இங்கே லைட் ஆரஞ்ச் இல்லை ரெட் சூஸ் பண்ணும்போது அது சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா ஃபாண்ட் கலர். இதுதான் ஃபாண்ட் கலர் ஆப்ஷன். அதே மாதிரி இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் அதில் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். கிளியர் ஃபார்மேட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கிளியர் ஃபார்மேட்டிங் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஃபார்மேட்டு கொடுத்த ஒரு பர்டிகுலர் வேர்டோ சென்டென்ஸையோ செலக்ட் பண்ணிவிட்டு கிளியர் ஃபார்மேட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா அதில் நம்ம கொடுத்துருந்த ஃபார்மேட் எல்லாமே எரைஸ் ஆகிட்டு ஓல்டாக என்ன இருந்துச்சோ அதே மாதிரி, நார்மலாக என்ன இருந்துச்சோ அதே மாதிரி வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த அனிமேஷனில் ஸ்ட்ரைக் த்ரோ போயிடுச்சு, போல்டு இட்டாலிக் எல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த ஆரஞ்சில் கிளிக் பண்ணப்போ ஃபாண்ட் ஸ்டைல் போயிடுச்சு, ஃபாண்ட் கலர் போயிடுச்சு. இதுதான் கிளியர் ஃபார்மேட்டிங். நம்ம என்ன ஃபார்மேட் கொடுத்ததாலும் அதை கிளியர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா மோர் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன். இதில் சப்ஸ்கிரிப்ட், சூப்பர் ஸ்கிரிப்ட், இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. சப்ஸ்கிரிப்ட், சூப்பர் ஸ்கிரிப்ட்னால் தெரியும்ல, நம்ம பவரில் போடுறதோ பேஸில் போடுற வேல்யூஸ் இந்த மாதிரி போடணும் அப்படின்னா நம்ம இந்த 2ஐயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நான் இப்போ ஒரு நம்பர் டைப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு நம்பர் இப்போ டைப் பண்ணிக்கலாம், 105. அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு இன்னொரு நம்பர் டைப் பண்ணுறேன். இந்த 67 டைப் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த 67 இப்போ நம்ம சப்ஸ்கிரிப்டாகவும் போட்டுக்கலாம், சூப்பர் ஸ்கிரிப்டாகவும் போட்டுக்கலாம். இப்போ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரிப்டர்னு செலக்ட் பண்ணோன்னா அது என்ன ஆயிரும்னா சப்ஸ்கிரிப்டாக வரும். சூப்பர் ஸ்கிரிப்ட்னா அது நம்ம பவர் ஆப்ஷனாக போயிடும், சரிங்களா.
அதுக்கப்புறம் என்னென்னா அதே மாதிரி அந்த மோர் ஃபார்மேட்டிங்கில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னா சேஞ்ச் கேஸ் அப்படின்னா அதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்பர் கேஸ்னால் எல்லாமே கேபிட்டல் லெட்டர் ஆயிரும். பட் என்ன பண்ணாலும் அதுக்கு முன்னாடி நம்ம எதை சேஞ்ச் பண்ணணுமோ அந்த பர்ட்டிகுலர் வேர்டிலான சென்டென்ஸை செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து லோவர் கேஸ்னால் எல்லாம் லோவர் கேஸ் ஆயிரும். அதில் ஒரு 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே புல்லட்ஸ் இருக்குது, நம்பரிங் இருக்குது, அலைன்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அப்புறம் பேராகிராஃப் ஃபார்மேட்டிங் இருக்குது, அப்புறம் அதோட ஸ்டைல்ஸ், அப்புறம் ஃபைண்ட் ஆப்ஷன். இது எல்லாமே நீங்கள் வந்து ஒவ்வொன்றா வேர்டை போட்டு ஒவ்வொன்றா ட்ரை பண்ணும்போது வரும். இன்னும் என்னென்ன டீட்டெயில்ஸை கிளியராக சொல்லணும் அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் நெக்ஸ்ட் என்னென்னலாம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது கிளிக் பண்ணுறது வந்து அண்டு, அதாவது நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்புக்கு போகிறது தான் அண்டு அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆரோ மார்க் இருக்கு இல்லையா, பேக் ஆரோ மாதிரி பக்கத்தில் இருக்கிறது ரீடு. நம்ம அதை கிளிக் பண்ணால் ஓல்டு ஸ்டேஜுக்கு போயிடும். ஓகே, இனி உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணுறதுக்கு ரீநேம் திஸ் ஃபைல் கொடுத்தோன்னா அந்த ஃபைலோட நேமை வந்து ரீநேம் பண்ணி நம்ம அந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணி இதிலையே போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் இன்னும் என்ன என்கரேஜ் பண்ணுங்கள். அப்புறமா நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கிற அந்த டாக்குமெண்ட் எங்கே இருக்குது, நம்ம அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம செலக்ட் பண்ணோன்னே பேக் வந்துருவோமா, பேக் வரும்போது அந்த மேலே 3 லைன் இருக்குது. அதை கிளிக் பண்ணும்போது ரைட் சைடு டாப்பில் ஒரு ஃபைல் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாம் வரும். பார்த்தீங்களா? நான் திரும்ப பேக் வந்துட்டு காமிக்கிறேன். ரைட் சைட் கார்னரில் இருக்கக்கூடிய டாப்பில் இருக்க அந்த ஃபைலை கிளிக் பண்ணால் நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் வரும். அதில் நம்ம க்ரியேட் பண்ண நேமை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ண ஃபைல் அங்கே இருக்கும். பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.